வெல்கம் டு மிச்சுட்லா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய மாம்பழ ஐஸ்கிரீம் ரெசிபி தாங்க. இந்த மாம்பழ ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு 4 பொருள் போதுங்க. இது ரொம்ப சுலபமாக சட்டுன்னு பண்ணிடலாம். இது எப்படி செய்யறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சுட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மாம்பழ ஐஸ்கிரீம் ரெசிபி. அதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டேன். இதில் நான் இப்போ பால் சேர்த்திக்க போகிறேன். 1/2 லிட்டரு பால் சேர்த்திக்கிறேங்க. இது பசும்பால் கிடையாது, பேக்கெட் பால் தான் சேர்த்திருக்கேன். பட் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இது நார்மல் மில்க் கிடையாது, இது ஃபுல் க்ரீம் மில்க். அதாவது இந்த பேக்கெட்லேயே ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு இருக்கும். அது டென்சிட்டி கொஞ்சம் திக்காக இருக்கும் மற்ற பாலை விட. அந்த மாதிரி பாலாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் ஐஸ்கிரீமுக்கு கரெக்டாக இருக்கும். பால் இப்போ பொங்கி வர்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பொங்கி வரும்போது ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பொங்கி வரும்போது சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட ஆரம்பிங்க. சைட்ஸில் லேயர் மாதிரி படிய ஆரம்பிக்கும், அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ பால் பாருங்கள், கால்வாசி வத்தி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு நம்ம ஜீனி சேர்த்திடலாங்க. நான் மாம்பழம் கொஞ்சம் இனிப்பான மாம்பழங்கிறதுனால கொஞ்சம் ஜீனி கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்திருக்கேங்க. இது ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த டைமில். அது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த ஜீனியை சேர்த்தன பிறகு ஒரு கலக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் ஜீனி கரையும். இது 1 நிமிஷம் நல்லா பாயில் ஆகணும். இப்போ சைட்ஸில் இருக்க லேயர்லாம் எடுத்து விட்டுருங்க. இது 1 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். இப்போ இந்த கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்திட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் தண்ணிக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக பால் கூட சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கட்டி இல்லாத கலந்து விட்டுருங்க. அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும், கெட்டி கொடுக்கும் நமக்கு ஐஸ்கிரீமுக்கு. அதுக்காக தான் நம்ம இதை சேர்த்துறோம். இப்போ இதை நம்ம பாலில் சேர்த்திக்கலாம். இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. நான் இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த பாலில் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறேன். ஒரு 1 நிமிஷத்துலேயே கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் பால் இந்த மாதிரி. அப்பையும் சைட்ஸில் மறந்துடாதீங்க. நம்ம கலந்து விட விட சைட்ஸில் லேயர் ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும். அதை மறந்துடாமல் எடுத்து விட்டுருங்க. பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே பால் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. பால் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. பாருங்கள், இது நல்லா க்ரீமி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். சூடாக இருந்தால் அரைச்சோம்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். இது ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். இது நல்லா இனிப்பு சுவையுடைய மாம்பழம். அந்த மாதிரி மாம்பழமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு இருந்தாலும் ஐஸ்கிரீம் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால் நல்லா இனிப்பாக இருக்கிற மாதிரி மாம்பழமாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 மாம்பழம் எடுத்துட்டு இதை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இதை தோலை மட்டும் சீவி எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிணத்துல ஊற்றி வச்சது நல்லா ஆறிடுச்சு. ப்ளஸ் நான் மாம்பழத்தை தோலை சீவிட்டு பழங்கள் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை ரெண்டையுமே என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ரெண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கிணத்துல இருக்கிறத இதில் ஊற்றிடலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை சேர்த்திக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல இனிப்பு சுவையுடைய மாம்பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நான் எந்த ஜீனியுமே சேர்த்த போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி மாம்பழமும் நல்ல ஸ்வீட்னிங்காக இருக்குது. அது இல்லாமல் நம்ம பாலில் ஜீனி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அதுவே போதும். இப்போ எந்த ஜீனியும் சேர்த்த தேவையில்லை. இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இதுதான் கன்சிஸ்டன்சிங்க. பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு. நான் டேஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டேன். இப்போ ஒரு ஏர்டைட் பாக்ஸை எடுத்துக்கிறேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸ்சர் கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்குது.
இப்போ எல்லாத்தையும் சேர்த்துன பிறகு இதை வந்து டேப் பண்ணிக்கங்க. அதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் அது வந்து ஃபில் ஆகிக்கும், அதுக்காகத்தான். இப்போ இதை வந்து ஒரு டைட்டான மூடி போட்டு இதை மூடிடலாம். இதை மூடிட்டு இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு ஒரு 4 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. 3லேருந்து 4 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன். ஓரளவுக்கு செட் ஆயிருக்கு. இந்த சைட்ஸ்லாம் இந்த பாருங்கள் க்ரீமியாக செட் ஆயிருக்கு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் சைடு ஃபுல்லாகவே நல்லா கெட்டியாக செட் ஆயிடுச்சு. பட் இது பத்தாது, ஃபுல்லாக செட் ஆகணும்னா இன்னொரு தடவை அரைச்சி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் மிக்ஸி ஜாருக்கு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட எதையும் சேர்த்த வேணாம், இதை டைரெக்டாக அரைச்சிட்டு மட்டும் வந்துடலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஒரு நிமிஷம் நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னா போதும். இப்போ இதை வந்து மறுபடியும் அதே ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நான் சேர்த்திக்கிறேன். முந்தியை விட இப்போ பாருங்கள் க்ரீமினஸ் வந்து ஜாஸ்தியாக தெரியும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கனாலே தெரியும். நல்லா ஃபோல்டிங்ஸ் விழுகிற மாதிரி க்ரீமியாக இருக்குது. ஸோ இதை நல்லா சேர்த்திட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து சரிசமப்படுத்தி விட்டுறலாம். மேலால் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஈவனாக இருக்கும். அதுக்காகத்தான் கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இப்போ இது மேலே நம்ம அந்த மூடியை போட்டு டைட்டாக மூடிடலாம். நான் இப்போ நாள் நைட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் மறுநாள் காலையில் தான் எடுக்க போகிறேன். ஸோ ஓவர் நைட் வந்து இது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ மறுநாள் மார்னிங் ஆயிடுச்சு. நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். இது ஓவர் நைட் வந்து ஃப்ரீசரில் இருந்ததுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், சர்வ் பண்ணிக்கலாம். பட் சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கூப்ஸ் தான் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை. ஒரு சின்ன குழிக்கரண்டி இருந்தால் போதும். இப்போ எடுத்துக்கலாம். இப்படி வச்சு அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நல்லா உருண்டு பால் மாதிரி வரும். நம்மளுக்கு அந்த ஸ்கூப்ஸில் நம்ம எடுக்கிற மாதிரியே தான் வருங்க. பாருங்கள் நம்மளோட யம்மியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி. நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. நம்மளோட யம்மியான மாம்பழ ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். மேலே கார்னிஷிங்காக கொஞ்சம் பிஸ்தாவை மட்டும் கிரேட் பண்ணி போட்டிருக்கேங்க. இதுக்குன்னு 4 பொருள் இருந்தால் போதும். ரொம்ப அதிகமான பொருள் தேவையில்லை. கஸ்டர்ட் பவுடரோ முட்டையோ எதுவுமே சேர்க்காம வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவை வச்சு சூப்பரான ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கோங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கோம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியானது. அதுவும் இந்த டைமில் சீசனில் மாம்பழம் நல்லாவே கிடைக்கும். அப்போது மறந்துடாமல் இதை ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்து பாருங்க. சின்னவங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் குழந்தையா மாதிரி அவ்வளோ ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla.